நீங்க ஒருத்தரை சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். அவரும் நம்ம மாஃபியா உலகத்துல ஒரு பெரிய ஆளு. அப்புறம் உங்க அப்பாக்கும் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. பல்ராஜ். நம்ம டைகர் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு பல்ராஜுக்கு தெரியணும்னு நான் விரும்புறேன். சோ இன்னைக்கு ராத்திரி சஃபேர் ஹோட்டல்ல ஒன்னா டின்னர் சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். சரியா? See you. Bye. அக்ரமின் வாயிலிருந்து பல்ராஜின் பெயரை கேட்டதும் அபினவின் உடல் நடுங்கியது. அவன் பல்ராஜின் பெயரை இதற்கு முன் கேட்டிருந்தான். இந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் பல்ராஜின் பெயர் தெரியும். ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மனிதனும் அவனது பெயரை கேட்டால் நடுங்குவான். அதனால் அபினவும் அவனை சந்திப்பதில் பதட்டமாக இருந்தான். அவன் பயந்த பல்ராஜ் உண்மையில் அவனது பாஸாக போகிறான். நான் பல்ராஜ் சாரை உண்மையிலே சந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் இன்னும் பல்ராஜின் பெயரை கேட்டதும் நடுங்கினான். அக்ரமம் அவனது பதட்டத்தை புரிந்து கொண்டான். பல்ராஜ் சாரா? வெறும் பல்ராஜ். நீங்க டைகர் பாஸ். காட்டுல எல்லா மிருகங்களும் டைகர் பேருக்கு பின்னாடி சார்னு சொல்லும். ஆனா டைகர் எந்த மிருகத்தோட பேருக்கு பின்னாடியும் சார்னு சொல்லாது. ஈவினிங் சந்திப்போம். பாய். அக்ரமின் வாயிலிருந்து இதை கேட்டதும் அபினவின் தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவன் இப்போது ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்து காட்டுக்குள் நுழைந்த ஒரு டைகர் போல உணர்ந்தான். தன் பழைய அலுவலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு அபினவ் வீட்டிற்கு திரும்பினான். அவன் கடைசியாக தன் படுக்கையில் இப்படி ஓய்வெடுத்தது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.